வீடியோக்குள்ளே வந்தாச்சு. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எல்லார் காலுக்கும் மஞ்சள் வச்சிட்ருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது இங்கே எல்லாருமே காலுக்கு மஞ்சளும், கன்னத்துக்கு பக்கத்தில் சைடில் பார்த்திங்கன்னா சந்தனம் 2 சைடுமே வச்சுருந்துருப்பாங்க. இவங்கள பார்த்தா தெரியும், இவங்க அண்ணி. அங்கிட்ட அத்தாச்சி ரெடி ஆகிட்ருக்காங்க. எல்லாருமே ரெடி ஆயாச்சு. இப்போ அரிசி அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது சாமிக்கு வேண்டுதல் வச்சுருந்தது. அது நிறைவேறினா இந்த மாதிரி அரிசியில் மஞ்சள்லாம் கலந்து கோயிலுக்கு கொண்டு போகிறது. அந்த விலாக் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அரிசி அதில் பார்த்திங்கன்னா அத்தை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கையில் எடுத்து வச்ச மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரிசியோடு சேர்ந்து கலந்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கோம் 5 பேரும். சாரா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துச்சு. அங்கே பாப்பா எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில். இப்போ அத்தையும் லாஸ்ட்டாக அந்த மஞ்சளை போட்டு நல்லா கலந்து எல்லாத்துலேயுமே சேர்ந்து வர்ற மாதிரி மஞ்சள் கலர் அரிசியாக வர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவாங்க. இதுக்கு மேலே வெத்தலை, அந்த காஞ்ச தேங்காய், அப்புறம் வளவி, ஜாக்கெட் பிட்டு அதெல்லாமே வச்சுக்குவாங்க. சாரீ வைக்கிறவங்களும் வைப்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்ருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணி பொங்கல் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி. பிரசாதம், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா சாரா, இங்கே பாப்பா தூங்கிட்டுருக்கு. குளித்ததுனால மேடம் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அவங்க தூங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா மச்சான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் அந்த சைடில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ சாமி கும்பிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இது அத்தாச்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் பாப்பாவை தூக்கிட்டு போயிருந்தேன். மச்சான், சாரா நாங்கள் எல்லாம் நடந்து போயிட்டுருந்தோம். அத்தை முன்னாடி அரிசி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா தெரியும். இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ உள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே. இந்த கோயில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நவராத்திரி அப்போது. இப்போ பாப்பாவை பார்த்திங்கன்னா கோவிலில் முன்னாடி போட்டு நம்ம இனிமேல் கோயிலெலாம் சுற்றி வந்தாச்சு. அதுக்கப்புறமா உள்ளே அரிசி அள்ளி போடுறதுக்கு நம்ம இப்போ உள்ளே போகணும். பார்த்திங்கன்னா அரிசி நம்ம கொண்டு வந்த அரிசியை பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கொண்டு வந்த ஜாக்கெட் பிட்டை இங்கே சாமிக்கிட்ட விரிச்சிட்டு அது அள்ளி போடுவாங்க. அந்த தேங்காய் வெத்தலையோடு சேர்த்து 2 பேராக அள்ளி போடணும். மொத்தம் 3 தடவை 3 தடவை ஒரு ஆள். அந்த மாதிரி இப்போ அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் மச்சானும் தான் ஃபஸ்ட்டு போட்டோம். இது அதுக்கப்புறமா எடுத்தது. அதுக்கு இடையில அத்தாச்சி, இன்னொருத்தவங்க, அவங்க அண்ணி தான், அவங்க அத்தை, அக்கா எல்லாருமே அள்ளி போட்டாங்க. அது எதுக்குமே இதில் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இருக்குது. இப்போ அத்தாச்சி போடுறது இதில் லாஸ்ட்டில் வரும். நல்லா சாமியுமே கும்பிட்டு அவங்க அரிசியெல்லாம் அள்ளி போட்டுட்ருந்தாங்க. அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு. அங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் பூஜையெல்லாம் நடந்துருந்துச்சு கோவிலுக்குள்ளே. அங்கெல்லாம் வச்சுருந்தாங்க, சாமி வச்சுருந்தாங்க எடுக்காமல். ஹோமமெல்லாம் வளர்த்தது அதையுமே நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கேயும் சாமி இது அம்மன், காளி அம்மன் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்கும். ரொம்ப ஸ்பெஷல். நவராத்திரி அப்போல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இங்கே சாமிக்கு அலங்காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. இது இன்னும் கொஞ்சம் இருக்கனால அத்தாச்சியும் அவங்க 2 பேருமே போட்டுட்டாங்க. பெருசாக இவங்க எல்லாருமே நாங்கள் சேர்ந்து எதுவும் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை. ஏன்னா அக்காவுக்கு டைம் ஆயிடுச்சு வேலைக்கு போகிறதுனால. எல்லாருமே நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. சாயந்தரம் தான் வீடியோ, ரீல்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்திருந்தோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லா அரிசியும் அள்ளி போட்டோன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா 4 சைடும் சேர்த்து முடிஞ்சு சாமிக்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் வேண்டுதல். இங்கே பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா தான் வீட்டில் போய் சமைச்சு இப்போ நம்ம சாப்பிட்ணும். அங்கே கோயிலில் வளையல் கொடுத்தாங்க, அதையும் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்திருக்கனால நாங்கள் வெளியிலே சமைக்க ஆரம்பித்தாச்சு. அத்தாச்சி தான் குழம்பு வச்சாங்க. எல்லோரும் வெங்காயம் தக்காளி எல்லோரும் உட்காந்து நறுக்கிட்டு இப்போ வெளியில் குழம்பு வச்சிட்ருக்காங்க அத்தாச்சி. சாப்பாடு அத்தை வச்சாங்க. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். எல்லோரும் வெளியில் இருக்காங்க, நாங்கள் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பாடு சிக்கன் குழம்பு இது தான் வச்சுருந்தோம் வீட்டில். எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ரீல்ஸுமே நிறைய பண்ணியிருந்தோம். இது மத்தியானம் சாப்பிடும்போது எடுத்தது. ஒரு 3 மணி ஆயிடுச்சு சாப்பிடும்போது சமைச்சு எல்லாருக்கும். அங்கே பாப்பா எல்லாருக்கும் ஊட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.